Hey friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து வெளியிட்ட தேதி 24 ஜூன் 2025. ஸோ நேற்றைய தினம் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். EPFO has taken a significant step forward in its efforts to enhance member services by increasing the auto settlement limit for advance claims from existing 1 lakh to 5 lakh. This move will help lakhs of EPFO members receive funds faster, especially in times of urgent need. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன லிமிட், அதாவது 24ஆம் தேதி வரைக்கும் என்ன லிமிட்னா, நீங்கள் பிஎஃப்ல அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். சிங்கிள் கிளைமில் அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் 1 லட்ச ரூபா அப்படிங்கிற லிமிட்டை 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்படியே 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, அது ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு உடனடியாக தேவைப்படுது அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட் மூலமாக, அட்வான்ஸ் வித்ட்ராவல் மூலமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் உங்களுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க, வித்ட்ராவை பண்ணி விட்ருவாங்க. இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா COVID-19 பேண்டமிக்கில் தான் வந்து இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் இருந்தது. ஸோ COVID-19 பேண்டமிக் மட்டும்தான் ஆட்டோ செட்டில்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்னஸ், எஜுகேஷன், மேரேஜ், இல்லை வீடு கட்டுறீங்க எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோ செட்டில்மெண்ட் முறை இப்போ அமல்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவை கிடையாது, ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டு தேவையில்லை அப்படிங்கிறத அதில் சொல்லப்படுது. ஸோ இதுதான் அந்த ட்வீட்டு. EPFO enhances auto settlement limit for advance claims from 1 lakh to 5 lakh with fast track dispersal now within 72 hours அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம். அதாவது 72 மணி நேரத்துக்குள்ளார உங்களுடைய பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா 2 லட்ச ரூபாவுக்கு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். அதுவும் சிங்கிள் செட்டில்மெண்ட்டில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ இதான் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன நிதியாண்டில் 2.34 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கிளைம் வந்து நடந்திருக்குது ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில். இந்த நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் 76 லட்சம் ரூபாய் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்கிறதா அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ லிமிட்டை 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. இது உயர்த்தனத்துக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜென்ட் டைமில் பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு பணம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீவியன்ஸ் ஆட்டோ செட்டில்மெண்ட் முறை கொண்டு வந்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து EPFOவில் கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி எம்ப்ளாயர் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா வேறு எதனா ஒரு காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, இல்லை அந்த நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, பாஸ்புக் இமேஜ் சரியா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் அப்ரூவல் தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் யூஎன் போர்ட்டலில் சப்மிட் கொடுத்தோன்னா டேட்டா பிஎஃப் ஆஃபீஸ் போயிடும். ரெண்டாவது, பாஸ்புக்கோ அல்லது செக்லீஃபோ அப்லோட் பண்ண தேவை கிடையாது. பேங்க் பாஸ்புக் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண தேவை கிடையாது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் வந்து குயிக்காக நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட். முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.